பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அந்நகரத்தில் பயந்தவராக நிலைமையை காலையில் கவனித்து கொண்டிருந்தார். அப்போது முதல் நாள் அவரிடம் உதவி தேடியவன் மறுபடியும் உதவி தேடி அழைத்தான். நீ பகிரங்கமான வழிகாடனாக இருக்கிறாய் என்று அவனிடம் மூசா கூறினார். பின்னர் இருவருக்கும் எதிரியாக இருந்தவனை அவர் பிடிக்க முயன்றபோது, மூசாவே, நேற்று ஒருவரை நீர் கொலை செய்தது போல் என்னை கொல்ல நினைக்கிறீரா? இப்பூமியில் ஆதிக்கம் செலுத்துபவராக ஆக வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர். சீர்திருத்தம் செய்பவராக ஆக நீர் விரும்பவில்லை என்று அவன் கூறினான். அந்நகரத்தின் கடைக்கோடியில் இருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து, மூசாவே, பிரமுகர்கள் உம்மை கொல்ல ஆலோசித்து கொண்டிருக்கின்றனர். எனவே வெளியேறி விடுவீராக. நான் உமது நலம் நாடுபவன் என்றார். பயந்தவராக கவனத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். என் இறைவா, அநீதி இழைக்கும் கூட்டத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்றார். அவர் மத்தியன் நகருக்கு வந்தபோது, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டக்கூடும் என்றார். மத்தியன் நகரின் நீர்த்துறைக்கு அவர் வந்தபோது மக்களில் ஒரு கூட்டத்தினர் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்ததைக் கண்டார். அவர்களை விட்டு 2 பெண்கள் ஒதுங்கி நிற்பதையும் கண்டு, உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார். மேய்ப்பவர்கள் விலகும் வரை நாங்கள் தண்ணீர் இறைக்க முடியாது. எங்கள் தந்தை வயதான முதியவர் என்று அவர்கள் கூறினர். அவர்களுக்காக அவர் தண்ணீர் இறைத்து கொடுத்தார். பின்னர் நிழலை நோக்கி சென்று, என் இறைவா, எனக்கு நீர் வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்றார்.